தேவன் நல்லவர். உங்கள் யாவருக்கும் குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் அப்படின்னு பேசுகிறது சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் விரும்புகிறதற்கு மேலே நமக்கு காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். நான் ஒன்றை தெளிவாக நம்புகிறேன். எதை நம்புகிறேன்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய ஆசைகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எப்போதுமே ஆண்டவர் எக்ஸீடு பண்ணி தான் செய்கிறவராக இருக்கிறார். உண்மை நம்புனீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஆண்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய விரும்புகிறார், எதை கொடுக்க, சபைக்கும் விசுவாச மக்களாக இருக்கிற நமக்கும் அவர் எதை செய்ய விரும்புகிறார் என்கிறதை வசனத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள, கவனிக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும்படி கேட்கிறேன். ஐசாயா 32:18. ஏசாயா 32வது அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு அமைதியை தருகிறார். அல்லேலூயா. பொதுவாகவே கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சொல்கிற பெரிய சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் தான். என்ன சுவிசேஷம்னா, என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆனால் அதை அனுபவிக்கிறோமா அப்படின்னு யோசிச்சா, சில நேரத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு என்னவா மாறிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவே பெரிய போராட்டமாக மாறிடுது. ஆனால் ஒரு ரெஸ்ட்டை இந்த ஆண்டில் மொத்த சபை மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அமைதி, சமாதானம், பீஸ். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இதே வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் வாசித்து காண்பிக்கிறேன். இன்னும் அது பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். என் மக்கள், அந்த மாதிரி மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும், இவங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குமோ, பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இருக்கிறீங்களா? இனி உங்கள் வீடுகளுக்குள்ள என்ன சத்தம் கேட்காது. சத்தமாக வருது பாருங்க. என்ன சத்தம் கேட்கறது இல்லை? சண்டை சத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சண்டை சத்தம் கேட்காது. சத்தம் போடாமல் சண்டை போடலான்றீங்களா? அதை சொல்லலை. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அமைதி, பீஸை, ஒரு ரிலாக்ஸ்டான, ஒரு செட்டில்டான இந்த பீஸுங்கிறது, நான் சொல்லுவேன், இது எமோஷன் கிடையாது. இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நல்லா கவனமாக கவனிங்க. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பீஸுங்கிறது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு. அது சமாதானம் என்பது ஒரு உணர்வு. சமாதானம் என்பது ஒரு உணர்வாய் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு காலமும் சமாதானமாக இருக்க. புரிகிறதா? சமாதானம் என்பது நிலை. இட்ஸ் a ஸ்டேட். ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தில், ஏன் ஜனங்களை அந்த நிலையில தான் நான் வாழ வைக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் எதை சொல்லுங்க? சமாதானத்தை, பீஸை கொண்டு போங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எந்த இடத்துக்குள்ளே போனாலும் இந்த வருஷத்தில் சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் நீங்கள் கால் வைக்கிற இடம், நீங்கள் நுழையிற இடம், எல்லா இடத்துலையும் சமாதானம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா?
நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. நான் எங்கே கால் வச்சாலும் அங்கே என்ன வந்துடும்? நான் கால் வச்சுட்டேன்னா அது வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்தவங்களாம் என்ன செஞ்சிருவான்? சில ஆட்களுக்கு விசேஷமான அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், பிரைஸ் லார்ட், எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் இவன் வந்துட்டான்னா போச்சு, மொத்த வீடு என்ன ஆயிரும்? நான் சொல்கிறேன், நீங்கள் கால் வைக்கிற இடம் இனி அப்படி இருக்க போகிறதில்லை. நம்புனீங்கன்னா கையை தட்டி நல்லா கத்தமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் எங்கெல்லாம் கால் வைக்கிறேனோ சொல்கிறாரு, சமாதானத்தை கொண்டு போங்க. உங்களுக்குள்ள அதை கொடுத்துட்டேன். அதுதான் அவர் இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஐ ஆம் கிவிங் யூ மை பீஸ். எப்பயுமே சொல்லுவேன், ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் பீஸ்ன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். பிரச்சனையே இல்லாமல் இருந்ததுன்னா அது என்னது? கொஞ்சம் பேசுங்க. பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுனால வருகிறதுக்கு பேர் சமாதானம் இல்லை. என்ன சூழ்நிலையிலும் என் சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறாரு. உலகம் கொடுக்குற சமாதானங்கிறது தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சமாதானம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற சமாதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி தான் இருப்ப. அதைத்தான் நான் பேசுகிறேன் இன்னைக்கு. நிறைய பேருடைய முகத்துலலாம் சிரிப்பை பார்த்து பல வருஷம் ஆச்சு. நிறைய பேருடைய முகத்தில் சிரிப்பை பார்த்து என்ன ஆச்சு? பல வருஷம். அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான டைமுங்க. இப்போல்லாம் அது இல்லைங்க. நான் என்னைக்கு கல்யாணம் முடித்தனோ அன்னைக்கு என்ன போயிடுச்சு, என் முகத்தில் என்ன போயிடுச்சு? அது முதல்ல போன சிரிப்பு. அதுக்கப்புறம் என்னைக்கு இவன் பிறந்தானோ என்ன ஆச்சு, ரெண்டாவது சிரிப்பு போச்சு. அப்புறம் என் சிரிப்பு இன்றைக்கி நான் சிரிக்காமல் இருக்கிறதுக்கான, மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் யார் தெரியுமா? இந்த மாமனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மாமியான்னு ஒருத்தி இருக்கிறா. இவங்க தான் எனக்கு எல்லா பிரச்சனைக்கும், இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறாங்க. இவங்க யாருமே என்ன செய்ய போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியே இருந்தால் கூட நீ சமாதானமாக இருக்க முடியும். கையை தட்டி தான் கத்திரமாயப்படுத்துங்க. இயேசு நல்லா கவனிங்கள, ஜீசஸுடைய டீச்சிங் எல்லாமே என்ன டீச் பண்ணாருன்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் மாறணும்னு நீ நினைக்காத, நீ அதை எப்படி கையாளணும்னு கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. இயேசு எங்கெல்லாம் போனாரோ போன இடத்துலலாம் பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சிச்சு, எதிர்ப்புகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு, பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சிச்சு, எதிர்ப்பாளர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இருந்தார்களா இல்லையா? போட்டியாளர்கள் இருந்தார்கள், எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள், குறை சொல்பவர்கள் இருந்தார்கள். எல்லா ஆட்களும் இருந்த போதிலும் இயேசு சொல்கிறார், தம்முடைய சமாதானத்தை இயேசு காத்து கொண்டார். ஒரு நாளும் சமாதானத்தை விட்டு என்ன செய்யலை. எங்கேயாவது பைபிளில் இருக்குதா இயேசு அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இயேசு அழுதுகிட்டு இருந்தாருன்னு பார்க்க முடியாது. பைபிள் எங்கேயாவது இருக்குதா? அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, என்ன கவனிக்கிறீங்களா? அப்படி எங்கேயும் பார்க்க முடியாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் இயேசு ஒன்றில் தெளிவாக இருக்கிறாரு. எதில் தெளிவாக இருக்கிறாருன்னா, இந்த பீஸை விட்டு என்னை வெளியே கொண்டு வர முடியவே முடியாது. கையை தட்டி தான் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா தான் கையை தட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் எதுவுமே சமாதானத்தின் நிலையிலிருந்து வெளியே உங்களை கொண்டு வந்து விட முடியாது. இப்படி சொல்லுங்க, கூடாது. அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவா இயேசு இடத்துல கேட்கிறார்கள். இயேசு என்ன சொன்னாரு? ஆமாங்க, நான் அப்படிங்க இப்படிங்க. நீ சொல்ற மாதிரி நான் ராஜா தான், நான் எதுலேயும் மாற மாட்டேன், நேற்றும் என்றும் என்னையுமே ராஜா. டெம்பரவரி கிங் கிடையாது, இவர் எவர் லாஸ்டிங் கிங்.
நம்புறீங்களா? ஸோ என்ன சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, மை பீஸ், ஏன் சமாதானம். இயேசு போன இடத்துல எல்லாம் என்ன வந்துச்சு? அந்த சமாதானம், அந்த பீஸ, அவருடைய பிரசன்ஸ் வந்து அவர் கால்பட்ட இடமெல்லாம் எதை கொண்டு வந்ததாருன்னா சமாதானத்தை அப்படியே சொல்றாரு. பைபிள்ல இருக்குது இந்த காஸ்பல், அதாவது சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷமே என்னது? புரியுதா? சுவிசேஷமே வந்து பயத்தின் சுவிசேஷம் அல்ல, துக்கத்தின் சுவிசேஷம் அல்ல, குழப்பத்தை உண்டு பண்றது இல்ல. காஸ்பல் ஆஃப் பீஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த சமாதானத்தை இந்த வருஷத்தில் ஏராளமா அனுபவிப்பீர்கள். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஆளை உங்களை எதுக்கு நிப்பாட்டிட்டு ஒட்டுமொத்தம் ஊரே ஒன்று சேர்ந்துன்னா கூட ஸ்ட்ராங்காக நிற்க தெரியணும். என்னை எதுவும் அசைக்க முடியாது, என்னை எவரும் அசைக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு அந்த தைரியம் தான். எப்போ என் கூட இருக்கிறாரியா? அப்பா எப்போ என் கூட இருக்கிறாரு? என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த பாத வழியா நான் போனாலும் சரி, இந்த சமாதானத்தில் நான் நிலைத்திருப்பேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன். ஆனால் வேதம் சொல்கிற சாராம்சம் அது கிடையாது. இதில் நீ சமாதானமாக இருந்தீங்கன்னா தான் உன் சூழ்நிலையை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். புரியுதா? இயேசு அப்படித்தான் செயல்பட்டார். ஆமென், ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக தேவன் தருகிறதல்ல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த இப்படி நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா சுற்றி யார் இருக்கக்கூடாது? எதிரி இல்லை, மனுஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சமாதானமாக வாழணும்னா என் பக்கத்தில் யார் இருக்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் முடிவு பண்ணி எங்கே போயிடுறான்? மலைக்கு போயிடுறான். எந்த மலைக்கு போயிடுறான்? இமயமலைக்கு போகிறேன், நான் ரிஷியாக போயிடுறேன், நான் துறவியாக போயிடுறேன், எனக்கு யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிற எல்லாரும் பிரச்சனை எல்லாத்தையும் முற்றும் துறந்து நான் எங்கே சென்று விடுகிறேன்? மலைக்கு சென்று விடுகிறேன், அங்கே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு அப்படி முற்றும் திறந்து மலைக்கு போகலை. ஓமை எல்லா மகிமையும் விட்டுட்டு மனுஷனாக பூமிக்கு வந்து மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுக்கு தான் முடிவெடுத்து வந்தார். மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துதான் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு தர்றேன் அப்படிங்கிறார். புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை போல வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரைஸ் தி லார்ட். இதை இமேஜினேஷன், அதாவது இந்த இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இமேஜினேஷன் அது ஒரு நேஷனா? அது ஒரு சொல்லுங்க உலகமா? எது உலகம்? கற்பனை உலகம். அந்த உலகத்தை சரியா கையாள சொல்றாரு. ஏன் நல்ல கவனிங்க. ஏன் நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, ஏன் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல? நிறைய நேரம் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு சுற்றி எதுவுமே பிரச்சனை கிடையாது, வெளியில் உள்ள யாருமே பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை யாரு தான்? இவங்க நேஷன் தான் பிரச்சனை. இனி அவங்க என்ன நினைக்காங்க, இனி அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க? இருக்கீங்களா? ஏதோ பேசுகிறாங்க, என்னைய பார்த்து ஏதோ தப்பு தப்பாக சொல்கிற மாதிரியே தோணுது. இந்த நேஷன் ராங்காக சில காரியத்தை டீச் பண்ணுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நேஷன் டீச் பண்ணுறதையும் ஏற்றுக்கிடாத, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை நம்பு. கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மயப்படுத்துங்க பாருங்க. நல்லதான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, நல்ல ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பீஸ் சமாதான தாபரங்களிலும் நிலையான என்ன சொல்லுங்கள் வாசஸ்தலங்களிலும்.
ஆமென். இந்த அமைதியான ஒரு சூழலிலே வாழ்வதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த எல்கைகளை அப்படித்தான் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். படபடப்பும் பதற்றமும் பயமும் எதையாயிலும் நற்காரியங்களை கொண்டு வந்து விடுமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், ஒரு நற்காரியத்தையும் அது கொண்டு வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக நல்ல காரியங்கள் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நற்காரியங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். கையை தட்டி தான் நல்ல கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு நல்ல கவனிங்க, இயேசு பதறியோ பதற்றப்பட்டோ எதையும் செய்து கொண்டே இருக்கவில்லை. அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. இது இயேசுவின் மாதிரியை தான் நிறைய பேர் கையாண்டாங்க பைபிளில். நமக்கு தெரியும், கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது பெரிய சீற்றம் வருது. பெரிய சீற்றம் வரும்போது எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க, போராடுறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம்லாம் புலம்புறாங்க. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? என்ன 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 தெரியுது அவருக்கு, என்ன புரியுது அவருக்கு, என்ன விளங்குது மனசில்? பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். என்னை குறித்து கடவுள் வச்சுக்கிற திட்டம் எப்படியோ நிறைவேறும். இந்த திட்டத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, குலைத்து போட முடியாது. இந்த சீற்றம் கூட எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சீற்றத்தை வைத்து இந்த சீற்றம் என் சமாதானத்தை நிர்ணயிக்க முடியாது. என் சமாதானம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதில் இருந்து வருகிறது. கையை தட்டித்தான் நல்லா எல்லாரும் கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய சீற்றம் வந்தாலும், எவ்வளோ பெரிய மூழ்கி போகிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்கள், தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க, சமாதானத்தை இழந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் எதுவும் சொல்லுங்கள், இது எதுவும் தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறினது அல்ல. நம்புனீங்கன்னா கையை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். மேலே மேலே நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறினது கிடையாது. மருத்துவர் சொல்லலாம், சுற்றி உள்ள ஆள் சொல்லலாம், பக்கத்தில் உள்ளவங்க பேசலாம், ஊரார் சொல்லலாம், யார் வேணாலும் என்ன சொல்லலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என் தேவன் பிரைஸ் தி லார்ட் என்னை சமாதானத்தின் நிலையிலே வைக்க விரும்புகிறார். அங்கே நான் இருக்கிறேன், அதிலே இருக்கிறேன். அந்த ஸ்டேட்டை விட்டு நான் என்ன செய்யறதில்ல, வெளியே வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி வேறு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. சில ஆட்கள்லாம் உள்ளே வந்து தனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன செஞ்சுட்டு போவான். எந்த ஆவியை விட்டு போவான்? கொட்டாவியிலிருந்து எல்லா ஆவியும் விட்டு போயிடுவான். ஆமாவா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த மனுஷன் யார் உங்களுக்குள்ளே நுழைஞ்சாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்க தாக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. ஆமென், ஆமென். சொல்கிறது புரியுதா? இந்த இப்போ பாருங்கள், இப்போ இல்லை, இப்போலாம் நல்லா முழிச்சிருக்கிறீங்க. ஆனால் சில நேரம் இந்த ஒரு ஆள் என்ன செய்யும், இந்த ஆவி எங்கே போகும், இந்த ஆவி எங்கே போகும்? அப்படியே போகும். அப்படியே போய் 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 எங்கே வரைக்கும் போவோம்? அந்த ஆவி கடைசி வரைக்கும் போய் அப்படிங்க. நான் என்ன சொல்கிறேன், கொட்டாவியிலிருந்து எந்த ஆவியையும் யாரும் உங்களுக்குள்ளே விட முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இந்த ஆண்டு அப்படி தான் கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறாரு. கையை தட்டி நல்லா கத்திரமைப்படுத்துங்க பார்க்கலாம். மற்றவங்க டியூன் பண்ணுற மிஷின் கிடையாது நீங்கள். சில ஆட்கள் அவங்க உங்களை ப்ரோக்ராம் பண்ண நினைக்கிறாங்க. ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன பேசணும், நீங்கள் எப்படி வாழணுங்கிறத அவங்க இயக்க நினைக்கிறாங்க. புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இயக்கத்துக்கெல்லாம் இந்த வருஷம் நீ போகாத, உன்னை போக விட மாட்டேன். நீ ஏன் இயக்கத்தில் இரு, சமாதானமாக ஸ்ட்ராங்காக நில்லு. உனக்கு செய்ய வேண்டியதை நான் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். கையை தட்டி தான் நல்ல கத்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி சொல்லுவேன் நான். சில ஆட்கள் உன் மேலே உன்ட்ட நான் கோச்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன கவனிக்கிறீங்களா? என்ன செய்யணும்? இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கிறீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்களே, நேற்றே எடுத்துட்டேன், இனிமேல் இவங்க கூடலாம் என்ன செய்யக்கூடாது, இனி யார் மூஞ்சில் முழிச்சாலும் சரி, யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, அப்படிலாம் சில ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, யாரையுமே எதிரியாக பார்க்காதீங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களை எதிரியாக செயல்பட வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செயல்படுறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நான் பீஸில் தான் எப்பயுமே இருப்பேன். கையை தட்டி நல்ல கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். சமாதானம். ஹல்லேலூயா. நல்லா ஆமீன் சொல்லுங்க. சரி, இயேசு படவுல சமாதானமாக இருந்தார். இயேசு படவுல தூங்கினார். பேதுரு எங்கே தூங்கினான்? எங்கே தூங்கிட்டு இருந்தான்? எங்கே தூங்கிட்டு இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி முடியுது? வேற ஒன்றும் இல்லைங்க, இயேசு கற்றுக் கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, எவ்வளோ கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, உன் சாப்பாட்டை விட்டுறாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த புது வருஷத்தில் நல்ல முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா? நேரத்துக்கு சாப்பிட போகிறேன், நல்லா தூங்க போகிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த புது வருஷத்தில் வந்து அப்படியே அப்படியே அப்படியே. இல்லை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா கடவுளை பிடிச்சிக்கோங்க, எப்பயும் தேவனே சார்ந்து வாழுங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறினது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியவே முடியாது. கையை தட்டி தான் நல்ல கத்திரமாயப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் தூங்காமல் இருக்கிறதுனால, நான் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஏதாவது மாறிடுமான்னு கேட்டால் வேற ஒன்றும் மாற போகிறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ தூங்காமல் இருக்கிறதுனால, நீ சாப்பிடாமல் இருக்கிறதுனால 150 இருக்கிற சுகரு 550 மாறும். நியூ இயர் ப்ராஃபஸி. தூங்காமல் இருக்கிறதுனால, சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன நடக்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் தூங்காமல், நான் உணவு அருந்தாமல், நான் அப்படியே. என்ன அப்படியே? நீ அப்படியே இருந்தால் கூட அதெல்லாம் மாறப்போகிறது இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத புரிஞ்சு நீ வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா உன் சூழ்நிலை முழுசும் உன் காணுக்கு கீழே வந்து சேர்ந்துடும். கையை தட்டி தான் கதிரவை கொடுத்தலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ரிலாக்ஸ்டா இருங்க. அதுதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் 10 கிலோ 50 கிலோ சேர்த்து தூக்கி உங்கள் தலையில் வைப்பேன்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கிற பாஸ்டர், ஆண்டவரிடத்திலே வந்து விட்டேன் கஷ்டத்தோடு. இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, புதிய பாரத்தை தருகிறார். பாரத்தை சொல்லலை, அவர் சொல்றாரு, நான் லகுவானதா உன் காரியத்தெல்லாம் மாத்துறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ரிலாக்ஸ்டாக வாழ்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அங்கே ஒரு போராட்டம் போராடினேன், அங்கே ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமும் இன்னும் போராட்டம், இன்னும் போராட்டம், இன்னும் போராட்டம், இன்னும் போராட்டம். என்னைக்கு வரைக்கும் தான் என்னைக்கு தான் உன் போராட்டம் நிற்க போகுது? நான் சொல்கிறேன், இந்த கண்டினியூட்டிலேயே போயிட்டு இருந்ததுன்னா 2065 வந்தாலும் எது மாறாது? எது மாறாது? போராட்டம் மாறாது. ஆனால் ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு, என்கிட்ட வா, என் சமாதானத்தை நான் உனக்கு அப்படியே கொடுக்குறேன். என் சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு முன்னாடி மலை போல பெருசாக எழுப்பி வந்தாலும் அதை தன்னால் உனக்கு முன்னாடி அப்படியே சமபூமி ஆகிறத நீ பார்ப்பாய். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை தட்டுங்க. ஏசு கவனிங்க, சின்ன பிரச்சனைக்கும் இயேசு அப்படி தான் கையாண்டார். பெரிய பிரச்சனையும் இயேசு எப்படி தான் கையாண்டார்? சொல்லுங்கள், எப்படி தான் கையாண்டார்? சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் சத்தத்தை கம்மியாக விட்டாரு, பெரிய பிரச்சனைக்கு அப்படியே அது அப்படியே பீஸில் தான் இருக்கிறாரு. நான் போயிட்டேன்னா, நான் வந்து நின்றுட்டேன்னா, நான் நிற்கிற இடத்துல பிரைஸ் தி லார்ட்
இப்படி சொல்லுவேன் நான், எனக்குள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே வெளியே கொடுத்துட்றேன் நான். புரியுதா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நல்லா ஆமீன் சொல்லுங்க. இப்படி அதாவது இதை நான் இப்படி சொல்லும்போது சொல்வேன், யோசிக்குவது உண்டு. இந்த தானியலை தூக்கி எங்கே போட்டாங்க? எங்கே போட்டாங்க? எங்கே போட்டாங்க? அவர் யார்? அவர் யார்? தானியேல் அப்படின்றீங்களா? அவர் யார்? நான் சொல்லுவேன் இப்படி, எப்படி யோசிப்பேன்னா, அவர் இந்த நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடாம அப்படியே கொஞ்சம் பக்குவமாக இருந்து வந்தார். இவரை தூக்கி உள்ளே போட்ட உடனே சிங்கமே எப்படி மாறிடுச்சு? வெஜிடேரியனாக மாறிடுச்சு. புரியுதா? இங்கே என்ன இருக்குதோ அது தாங்க வெளியே வரப்போகுது. இங்கே இல்லாத ஒன்று வெளியில் வரப்போகிறது இல்லை. நீங்கள் நினச்சி சமாதானம், எங்கிருந்தோ சமாதானம், எங்கிருந்தோ சமாதானம், எங்கிருந்தோ பிரச்சனை மாறப்போகுது, எங்கிருந்தோ அற்புதம் நடக்க போகுது, எங்கிருந்தோ அக்கினி வரப்போகுது, எங்கிருந்தோ இல்லை, இங்கிருந்து தான் போக போகுது. புரியுதா? அதான் ஜீவத்தன்னுள்ள நதி எங்கிருந்து வருன்றாரு? உள்ளத்திலிருந்து பாய்ந்து ஓடுன்றாரு. இங்கிருந்து தான் வருது. நீ சமாதானமா இருக்கிறீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸ்தோத்திரம். அவ பாருங்க, சிங்கத்தை கூட கறி சாப்பிடாத ஆளா மாத்துறதுக்கு இவர் வல்லமையுள்ள ஆளா இருந்திருக்கிறாரு. அந்த வல்லமை எப்படி வந்து நினைக்கிறீங்க? இங்க இருக்குது, அது அப்படியே உள்ள வருது. உங்கள் அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மயப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் போய் நிற்கிற இடம், நான் சொல்லுவேன், நீ சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இல்லை இல்லை இல்லை, நான் எப்படி தான் இருக்கேன், நான் சமாதானமாக தான் இருக்கேன், வீடுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? இல்லை, நீ சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு எப்படி இருக்கும்? புரியுதா? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஸோ இப்படி தான் ஃப்ளோ இங்கிருந்து தான் வருது, எங்கிருந்தோ வரலை. ஸோ அப்போ பேதுரு பாருங்க, ஸ்தோத்திரம், இதே மாதிரி தான் இயேசு எப்படி படவுல அமைதியா நித்திர பண்ணாரோ அதே மாதிரி சிறைச்சாலையில் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ தூங்க சொன்னால் தூங்குவீங்க. உங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டு தூங்குன்னு சொன்னால் தூக்கம் வருமா? என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? பயந்துக்கிட்டு, எப்படா யாரையாவது லாயரை பாருங்க, சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு போங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி வெளியே கொண்டு, இந்த முயற்சியில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு? தட்டி எழுப்புற அளவுக்கு தூங்குறாரு. அப்போ எவ்வளோ டீப் ஸ்லீப் பாருங்க. இந்த ஸ்லீப் இயேசுவையும் அப்படி தான் எழுப்புறாங்க. தட்டி, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிறீர, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் பேதுருவும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இப்படி தூங்கிட்டு இருக்கிறான். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பீஸ் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை உங்களை இயக்குகிறபடியாக நீங்கள் இயக்கப்பட மாட்டீர்கள். கையை தட்டி நல்லா கத்திரமயப்படுத்துங்க. நல்லா தான் கையை தட்டுங்களை, சந்தோஷமா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டு நான் சொல்கிறேன், ஏராளமான சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எங்கிருந்தோ வரப்போகிறதில்ல, இங்கிருந்து வரப்போகிறது. உங்களுக்குள்ளிருந்து அது வெளிப்பட போகிறது. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன். நிறைய பேருக்கு இந்த பீஸை எப்போ போகும்னா, பணத்தட்டுப்பாடு வரும்போது என்ன போகுது சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய தாவரம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய கடன் இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா, எப்படி சும்மா இருக்கிறது, எப்படி சமாதானமாக இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனையில், இந்த தேவையில், இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் எப்படி சும்மா இருக்கிறது? இயேசுவுக்கு பிரச்சனை வராமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறதை. இயேசு பிரசங்கம் பண்ணும்படி போகிறார், பெரும் கூட்டம் இயேசுவை தேடி போகிறது, பின் செல்கிறார்கள். ஆமென். நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருக்கிறீங்களா? ஆமேன். இன்னைக்கு சாயங்காலம் இல்லை, ஒரு 8 மணிக்கு போல் நம்ம தம்பி ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி, தம்பி டீ போடணும் அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே
என்கிட்ட கேட்ட கேள்வி 8 மணி இல்லை, ஒரு 9:30 கொடுக்கும் அந்த நேரத்தில். அப்போ அவன் கேட்ட கேள்வி, பாஸ்டர் இத்தனை மணிக்கு எல்லா கடையும் என்ன செஞ்சுருக்கோம், அடைச்சிருக்குமே, நீங்கள் 9:30 மணிக்கு டீன்னு சொன்னால் வாடகைக்கு பாத்திரம் எடுக்க முடியாது, கடை கிடையாது, அது கிடையாதுன்னு சொன்னான். நான் சொன்னது ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி, அவருக்கு பாஸ்டருக்கு ஒரு அவசரமாக ஒரு சூடாக குடிக்கணும்னு நினச்சாருன்னா அதை போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். நான் சொல்கிறது புரியுதா? அவ்வளோ பெரும் கூட்டத்துக்கு எப்படி செய்கிறதுங்கிற ஒரு அச்சம் வருது. நான் 5000 பேருக்கு சோறு போடணும்னா சாதாரணமான காரியம் கிடையாது. உங்களை மாதிரி ஆள்கிட்டலாம் அந்த பொறுப்பை சொல்லியிருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன செஞ்சுருப்பீங்க? சிலர் பளிச்சுன்னு சிரிக்கிறாங்க. என்ன செஞ்சுருப்பீங்க சொல்லுங்கள்? சிரிச்சிருக்க மாட்டீங்க. அறிவில்லையா? இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சோறு போட சொன்னால் எப்படி போட முடியும்? பேசியிருப்பீங்களா மாட்டீங்களா? உண்மையா? ஒரு ரகசியத்தை கேட்குறேன். இந்த வீட்டையாக்களுக்கெல்லாம் வீட்டில் பால் இருக்கா பால் இருக்காதான்னு தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்துட்டால் ஒன்று என்ன சொல்லுவாங்க, வீட்டம்மாங்களுக்கு ஒன்றுமே ஓடாது. மேலே கீழே பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? பாலே இல்லை, எப்படி எதை கொண்டு வர்றது? உண்மையா? நடக்குதா? எல்லா வீட்லேயும் நடக்குதா? நடக்குதா? நீங்கள் வாட்டுக்கு சொல்லிடுவீங்க, அது போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்ன சொல், நீங்கள் வாட்டுக்கு டீ போடுன்னு சொன்னால் பால் இல்லாமல் எங்கேருந்து டீயை கொண்டு வர்றது? புரியுதா? சாதாரண ஒரு சின்ன சூழ்நிலையே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் எனக்கு கவனிங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்களே சோறு போடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, போய் உட்கார வைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சமாதானத்தை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் இழக்கவே இல்லை. ஆமென். நமக்கு இந்த பிரியாணி போடும்போது ஒரு பீஸை குறைச்சிட்டோம்னா என்ன வந்தது? மொத்தமாக இந்த பரிமாறம் வேண்டிய ஆளுக்கெல்லாம் நிறைய இதை போட்டாங்க, லெக் பீஸாக போட்டாங்க. வேண்டாத ஆளுக்கெல்லாம் என்ன செய்யலை, வெறும் சோறை போட்டு விட்டாங்க. என்னென்ன சண்டைலாம் வருதுங்க பிரியாணியில். இயேசு சமாதானம், பீஸ். இத்தனை பேருக்கு சோறு போடணும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. அங்கே அறிவு இல்லையா, அது இல்லையா, அப்படி இல்லையா, இந்த சண்டை எதுவுமே வரலை. ப்ரொவிஷன். நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் வீடுகளில் வர பிரச்சனை என்ன தெரியுமா? கையில் இருக்கிறது கொஞ்சம், கவனிங்க, கையில் இருக்கிறது கொஞ்சம், தேவை மிகப்பெரியது. கையில் இருக்கிறது கொஞ்சம், வேண்டியது பிளான்ஸ் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா ஏராளமான காரியம் தேவை. இந்த ஏராளமான காரியத்தை எப்படி சந்திக்கிறது? யோசிக்கிறோமா? வசனம் சொல்லுது, இந்த சூழலில் தான் இயேசு எப்படி இருந்தாருன்னா சமாதானமாக இருந்தார். எனக்கு முன்னாடி தேவை ரொம்ப பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடி சமாளிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சமாதானத்தில் இருக்கிறேன். அந்த தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும். கையை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா மேலெல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடனை நினச்சி கவலைப்படாதீங்க. தேவைகளை நினச்சி கவலைப்படாதீங்க. எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. தேவைகளை தாண்டி பூர்த்தி செய்கிற தகப்பன் உங்கள் தகப்பனாக இருக்கிறான். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த புதிய ஆண்டில் ஒன்று நம்புங்க, எனக்கு முன்னாடி நிறைய தேவை வந்தாலும் பரவாயில்ல, அந்த தேவைக்கு மத்தியில் நான் எப்படி இருக்க போகிறேன்? தேவை வராது நான் சொல்லலை, அது இப்படி சொன்னா பொய் சொல்லணும்னு அர்த்தம். தேவை வரத்தான் செய்யுது. ஆனால் என் தேவன் என் தேவைகளிலும் பெரியவராயிருந்து அவைகளை பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதான் பீஸ். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்கள். ஏசு இத்தனை பேர் சோறு போடுறதுக்கெல்லாம் கஷ்டப்படலை.
நான் சொல்கிறேன், இனி உங்கள் ப்ரொவிஷன்ஸை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வருஷத்தில் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் தேவைகளுக்கெல்லாம் மிக அதிகமாக செய்கிற தகப்பனாக அவர் இருக்கிறார். மீதி எடுத்தாங்களா இல்லையா? மீதி எடுத்தாங்களா? ஆதாரம் என்ன நினைக்கிறீங்க? பெருசெல்லாம் கிடையாது, ஒரு சோர்ஸும் கிடையாது. நம்புங்க, தேவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் பாருங்கள். எல்லா சபையார் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் என் தேவைகளுக்கு மேலாக, என் ஆசைகளுக்கு மேலாக கர்த்தர் நிறைவாக மீதம் எடுக்கிற அளவில் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, நான் மட்டும் கையை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பீஸில் இதில் ஆப்ரேட் ஆகுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு சில ஆட்கள் எல்லாம் பஞ்சப்பாட்டு தான் இவங்களுக்கு பக்தி பாட்டாயிருச்சு. பஞ்சப்பாட்டு தான் என்ன பாட்டாயிருச்சு? பக்தி பாட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் உமக்கு என்ன செய்யவில்லையா, தெரியவில்லையா, கஷ்டங்கள் தெரியவில்லையா? இவங்களோட எண்ணம் என்னன்னா, இவங்க இருக்கிற லெவலுக்கு யார் வரணும்? இவங்களோட சேர்ந்து அவர் என்ன செய்யணும்? அவரையும் ஆள வைக்க முயற்சி பண்ணுறாங்க. யார? அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர், மாறாதவன். நீ ஏற்கிற மாதிரிலாம் நான் ஏங்கிறது இல்லை. ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கோ, நான் எப்படி இருக்குங்கிறது நீ விளங்கிட்டீன்னா என்ன போலவே நீ இருக்க முடியும். கையை தட்டி தான் நல்லா கத்திரமாய்ப்படுத்துங்களேன். நல்லா தான் கையை தட்டுங்களேன் சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஸோ அங்கே மட்டும் இல்லைங்க, எத்தனையோ இடத்துல சொல்ல முடியும். ப்ரொவிஷன் நீடுன்னு வந்த இடத்துலலாம் இயேசு என்ன செய்தார்? சமாதானம். ஹல்லேலூயா. வரி பணம் கட்டணும் கேட்குறாங்க, சீசரெல்லாம் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஏசு என்ன பண்ணார்? பரவாயில்லைங்க, இந்த வாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் அங்கே போய் யார்ட்டே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்லாம் சொல்லலை. புரியுதா? இருக்கிறீங்களா? இயேசுக்கு பணம் இல்லாமல் இல்லை, இயேசுடைய பணத்தை கையாண்டது யார்? யார்? இயேசுக்கு யார் இருந்தா? ஒரு ட்ரெஷரர். அந்த ட்ரெஷரர் பேர் என்ன? யூதாஸ். யூதாஸ் ட்ரெஷரராக இருந்தான்னு சொன்னால் அப்போ இயேசுடைய பணத்தை கையாளுறதுக்கு ஒருத்தன் இருந்திருக்கிறான். கையில் பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த தேவை, கவனிங்க, அந்த தேவை முதற்கொண்டு அற்புதமாக சந்திக்க வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறாங்க. புரிஞ்சுதுன்னா ஆமென் சொல்லுங்க. போ, புடி, தர, அங்கே மீன் வாயில் அகப்படும், உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிட்டு வா. இந்த இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஏமே, சமாதானத்தில் வாழுங்கள், பீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வாயில் இருக்கிறது இல்லைங்க, லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? ஒவ்வொரு சூழலிலும் டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, இனி உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு, உடனே நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சின்ன சிம்டமேட்டிக்காக ஒன்று தெரிஞ்சால் போதும், கூகுளில் தட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அது அப்படியா இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா? இல்லை, பி அட் பீஸ். நான் சொல்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. அது என்ன நெகட்டிவான நிலையாக இருந்தால் கூட அது மாற்றி அமைக்கப்படும். கையை தட்டித்தான் நல்ல கத்திரமாய்ப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுரு இடத்துல போயிட்டு பேதுரு போய் சொல்கிறான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன செய்யலை, ஒன்றுமே கிடைக்கல. அப்போ என்ன சொன்னார்? பரவாயில்லப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடச்சிரும்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, ஆழத்துக்கு கொண்டு போ, உனக்கு அற்புதம் காத்துக்கிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா? நல்லா ஆமென் சொல்லுங்கள்.
ஒரு ஹோல் நைட்டும் ட்ரை பண்ணி அவனால் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த காரியத்தை சிம்பிளாக அவர் அழகாக கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், சமாதானம் நன்மைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நேராக கொண்டு வரும், வெற்றிகளை உங்களுக்கு நேராக கொண்டு வரும், உயர்வுகளை உங்களுக்கு நேராக கொண்டு வரும். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த புது வருஷத்தில் இப்படி சொல்லலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கும் என்ன செய்யலையா, போலையா, வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, இப்படிலாம் யாராவது உங்களை பார்த்து பேசினா ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கன்னா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அந்த பீஸை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எப்படி தெரியுமா, இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு நான் இயக்கப்பட மாட்டேன், நான் அப்படியே அதே சமாதானத்தில் வாழுவேன். நான் சொல்கிறேன், இப்படி வாழ்ந்து பாருங்கள், நாளைக்கே வேலை உண்டாகும், நாளைக்கே வழி திறக்கும். கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து தான் எல்லாமே உண்டாகுது. ஹல்லேலூயா. எபேசியருக்கு வரும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதைத்தான் செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு வாருங்கள். முதலாவது ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 11. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். திருப்பங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 10:11 சேர்த்து வாசிப்போம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் என்ன செய்வான்? வேலை என்ன? பழைய ஏற்பாட்டு ஆசானுடைய வேலை என்ன? எப்படி பலி செலுத்துறானா பாருங்க. அழகா இருக்குது. ஆமென். நாடோறும் என்ன செய்கிறவனாயும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது. இந்த பலி எதை நிவர்த்தி செய்ய முடியாது? பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் என்ன செய்வான்? நிற்பான். வசனம் 12 verse 12. praise the Lord. அவன் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை என்ன செய்து செலுத்தி என்னைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் என்ன செய்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அவன் நின்றுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன அர்த்தம்? ஏதோ என் கையில் தான் ஓடுது, என் காலில் தான் ஓடுது, நான் ஏதாவது பண்ணி ஆகணும், நான் பண்ணத்தான் ஜனங்களுக்கு என்னது பாவம் நிவர்த்தி செய்யக்கூடாத பலி. ஒரு பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த பலியினால என்ன வராது? பாவம் நிவர்த்தி செய்யப்படாது. ரொட்டீனா உன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப 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 I'm going to do this. இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். செய்யறதுனால நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பலி செலுத்துகிற ஆசாரியன் என்ன செய்ய முடியாது? அவர் ரெஸ்ட் இல்லை, அவன் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா? ஆனால் அழகா இருக்குது பாருங்க. அடுத்த வருஷத்தில் போட்டோம் 12ஆம் வசனத்தில், இவரோ வாசிகள் மீண்டும் வாசிகள் பார்க்கலாம். இவரோ praise the Lord, ஆமென், பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்து. இந்த ஆசாரியனுக்கும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் என்ன இருக்கிறது? என்ன வித்தியாசம் அது? அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. காலில் நடக்குது, நான் செய்கிறேன், ஏதாவது பண்ணுறேன், போராடுறேன், முடிக்கிறேன், பண்ணி பார்க்குறேன். ஆமென், என் காலில் தான் எல்லாமே நடக்குது. அதுதான் பழைய ஏற்பாட்டு ஊழியம். இயேசு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். இயேசுதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் இவர் என்ன சொல்றாருன்னா, உட்கார்ந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து ஆமென் சொல்லுங்க. இவரோ பாவத்திற்கான பலியை ஒரே தரம் ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அவன் அர்த்தம், இவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு என்ன பண்ணுகிறார்? பலி செலுத்திட்டு அவன் அர்த்தம் ரிலாக்ஸ்ட் ஆயிட்டாரு. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? நின்றுக்கிட்டே இருக்கிறான். புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் நான் இருக்கிற இயேசு சொல்கிறாரு, பிரைஸ் தி லார்ட், நான் என்ன செஞ்சுட்டேன்? உட்காந்துட்டேன்.
உட்காந்துட்டேன்னு அர்த்தம், இனி நான் போராடுகிறது அல்ல, அமைதியாக சமாதானமாக இளைப்பாறுதலாக நான் இருக்க போகிறேன். கையை தட்டி தான் நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரி பாஸ்டர், பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் போராடினாரு, புதிய ஏற்பாட்டு இயேசு இந்த ஆசாரியன் உட்காந்துட்டாரு, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன செய்யறது இல்லை. ஒரு வசனத்துக்கு வார எபேசியருக்கு வரும்படி கேட்கிறேன். எபேசியருக்கு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்படி கேட்கிறேன். எபிசியன்ஸ், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட என்ன செய்து எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட என்ன செய்திருக்கிறார்? உட்காரவும். புரிகிறதா? அவர் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை, யாரையும் உட்கார வச்சிருக்கிறாரு. புரிஞ்சதுன்னா வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறதுக்குரிய நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சமாதானமா செட்டில் ஆகி பேசாம இரு, போராடாத. ரொம்ப சிரமப்பட்டு ஏதாவது நடந்துடும் நினைக்காத. இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். நோ, எனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற ஒன்றையும் அற்புதமாக நான் செஞ்சுட்டே வரேன். நான் செய்கின்ற ஒவ்வொன்றையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தகப்பன் அதை ஆசீர்வதித்து அதை அவர் பெருக பண்ணுகிறார். கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என் போராட்டம், என் கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதனாலதான் எகிப்திலிருந்து வந்து இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமென், கானானை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், அங்கே நீ உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய், நீ போராடின, நீ சிரமப்பட்ட, நீ கஷ்டப்பட்ட. ஆனா கானான் நீ சிரமப்படுகிற, நீ போராடுகிற, நீ கஷ்டப்படுகிற அனுபவம் அல்ல, அது கர்த்தரால் நீர் பாய்ச்சுகிற தேசமாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு தூரம் நீங்க வாழ்க்கையில நல்லா பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் பார்த்து, கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் அவர் தான். நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மேலே கொஞ்சம் கை தான் வந்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நான் சொல்கிறேன், இவ்வளவு கொண்டு வந்தவர் இன்னும் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நல்லதான் கையை தட்டுங்களா, நல்லதான் கையை தட்டுங்களா. சந்தோஷமா என்ன அழைப்பை கொடுக்குறாரு? வந்து உட்காரு, பேசாம நான் சொல்றத கேளு, நான் நடத்துகிற பாதையில் நடந்துட்டு வா, எனக்கு செவி கொடு, நான் சொல்றத கேளு, பேசாம sit and relax. Praise the Lord. எல்லாம் உன் தலையில் நடக்குதுன்னு நினைக்காத, மண்டையை போட்டு குழப்பாத, ஏதாவது நீ செய்யணும்னு நினைக்காத, அப்படியே இரு. நடக்கிறத நான் கச்சிதமாக நடத்தி முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நம்புறீங்களா? இந்த பெரிய திறமையில் அப்படியே பெருசாக சம்பாதிச்சுட்டு நினைக்கிறீங்களா? திறமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமென், ஆமென், ஆமென். தயவு தான், இரக்கம்தான், கிருபைதான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே அவரோட கூட என்ன செய்திருக்கிறார்? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்றீங்க, இல்லைங்க 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 இல்லைங்க, நான் கொஞ்சம் 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 ஐய் உட்காருங்க, உட்காரு. நீ உட்காந்துட்டன்னா, நீ ரிலாக்ஸ் ஆகிட்டனா, உனக்கு எதிராக இருக்கிறது இல்லை அல்லது எதெல்லாம் உனக்கு சார்பாக வரணுமோ அது தன்னால் உனக்கு சார்பாக வந்து சேரும். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 112ஆம் சங்கீதத்தில் 7வது 6, 7, 8 சங்கீதம், Psalms 112, 6, 7 and 8. 112, 6, 7, 8 வசனங்களிலே எப்படி இருக்கிறது கவனியுங்கள். அவன் என்றென்றைக்கும் என்ன செய்யாதிருப்பான்? அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நித்திய கீர்த்தி உள்ளவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஒன்றும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது.
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அசைக்கப்பட முடியாது. எங்கெங்க நானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அசைக்கப்பட முடியாது. மேலே கையை உயர்த்தி, நிறைய கையை உயர்த்தல இன்னும். இப்போ தான் வருது கை. நான் கீழே சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் அசைக்கப்பட முடியாத ஒரு பர்வதமா கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழகா இருக்குது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் என்ன செய்யான்? பயப்படான். அவன் இருதயம், அடுத்த வசனத்தை போடுறான், அவன் இருதயம் எப்படி இருக்கும்? கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். எத்தனை நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, இவன் எப்படி இருப்பான்? ஸ்ட்ராங்கா இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க இந்த வருஷத்தில். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா தட்டி சொல்லுங்க, ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. ஆமாங்க, அவர் ஏதோ சொல்கிறாரு, அப்படி ஏதாவது ஆகுதான்னு பார்க்கலாம் இந்த வருஷத்தில் அப்படின்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. கொஞ்சம் உறக்கத்தான் சொல்லுங்களேன், இன்னும் உறுதியாக கத்துறவங்கள மாத்துறாரு. நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை சூழல் வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துகிறார். கையை தட்டி நல்ல கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 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 சிச்சுவேஷன்லாம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சூழல்லாம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த உன்னுடைய அந்த அந்த நிலையிலிருந்து என்ன செஞ்சிரு, வெளியில் வா, கம் அவுட். சில சொல்கிறாங்கல்ல, நான் அமைதியாக தான் இருக்கணும் முடிவு பண்ணி நின்றுட்டு இருந்தேன், என்னை வம்புக்கு என்ன செஞ்சான், எதுக்கு இழுக்கிறான்? உன் நிலையை விட்டு எங்கே வா, கம் அவுட். சமாதானத்தை விட்டு வெளியில் வா. நீ எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஈசாக்கு எடுத்துக்கலாங்க. இப்படி தான் ஈசாக்கிட்ட சண்டை போட்டாங்களா? எப்படி சண்டை போட்டாங்க? சும்மாலாம் சண்டை போடல. நீ எப்படி அமைதியாக பழகிக்கிட்டே இருக்கிற? நான் சொல்கிறேன், சண்டை போட்டவன் என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சண்டை போட்டு கத்தி எடுத்து, சிலர் கையில் கத்தி எடுக்கிறாங்க, சிலர் வாயில் கத்தி வச்சுருக்காங்க. பல 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 அப்படி என்ன செஞ்சது? சொப் 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 விட்டாச்சு விட்டாச்சு முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், இந்த ஆயுதமெல்லாம் என்ன செய்யாது, ஜெயிக்காது. தாவீது வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தார்? சத்தமாக என்ன பண்ணிட்டு இருந்தார்? சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தார். அவரால் ப்ரொடக்டிவாக பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சாலமோனுடைய நாட்களை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எல்கிலும் என்ன இருந்துச்சான்? அதனால தான் நிறைய காரியத்தை கட்டி எழுப்புனான், நிறைய காரியத்தை சாதிச்சான். நான் சொல்ல, சமாதானம் இருக்கிற இடத்துல நிறைய காரியம் ப்ரொடக்டிவாக வர முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல இந்த சமாதானத்தை உள்ளத்தில் அனுபவிங்க. ரெண்டாவது குடும்பத்தில் அனுபவிங்க. இங்கே அனுபவிக்கும் போது நிறைய நல்ல காரியத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க. குடும்பமாக அனுபவிக்கும் போது நிறைய நல்ல காரியத்தை குடும்பமாக உற்பத்தி பண்ணுவீங்க. சபையாக அனுபவிக்கும் போது நிறைய காரியத்தை சபை உற்பத்தி பண்ணும். சமாதானத்திலிருந்து தான் எல்லாமே உண்டாகிறது. கையை தட்டி நல்ல கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கிறது? திடனாய் இருக்கும். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் என்ன செய்யான்? பயப்படான், அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுகளுக்குள்ளே வந்தாலும் ஒன்றை தெளிவாய் நம்புங்கள், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் உறுதியாய் நிற்பேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நல்லா ஆமீன் சொல்லுங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். எவர் எப்படி சொன்னாலும் துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே இவன் என்ன செய்யான்? இவன் இருதயம் யாரை நம்பி தடமானதாக இருக்கும்?
அவ்வளவுதான், ஸ்ட்ராங்கான இல்லைங்க. சூழல் நிச்சயமாகவே மாற்றி அமைக்கப்படும். கையை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உறுதியாக இருக்கிற இருதயம், சூழல்கள் மாற்றி அமைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் என்ன செய்யான்? பயப்படான். நான் எப்படி சொல்கிறேன், நான் நீங்களாம் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னா தொடவே முடியாத அளவிற்கு உங்களை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ண போதுமானவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவீங்களேன், உங்களை தீமைகள் தீண்ட முடியாத அளவுக்கு தேவன் உங்களை காக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்புறம் ஏன் பயம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. உங்களை தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். கைகளை தட்டி நல்ல கத்திரமைப்படுத்துங்களேன். நல்லதான் கை தட்டுங்களேன் மேலேயும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கிட்டவே என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. வரலாம், போராடி பார்க்கலாம், நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை பாதுகாக்கிற தேவனுடைய கரத்திற்குள் எங்களை இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பொல்லாங்கன் அவனை என்ன செய்யான்? தொட முடியாது, டச் பண்ண முடியாது, நெருங்க நெருங்க சொல்கிறீங்களா? என்ன பண்ண முடியாது? உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை ஆற்றல் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த பீஸை அனுபவியுங்கள் அவைகளை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன், தென் ஜாய். மூன்றாவது சொல்லுகிறேன், தேவைகளை அபரிவிதமாய் சமாதானத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிரைஸ் தி லார்ட், பாதுகாப்பை சமாதானத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மூன்றாவது பிரைஸ் தி லார்ட் நான் இப்படி சொல்லுவேன், மகிழ்ச்சியும் நிறைவாக தேவன் தருகிறவராக இருக்கிறார். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன ஆண்டவர் உண்டு பண்ணதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏதேனை உண்டு, ஏதேன்னா என்ன அர்த்தம்? ஏதேன்னா என்ன அர்த்தம்? ஏதேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதேன்னா என்ன அர்த்தம்னா தோட்டம்னு அர்த்தம்னு சொல்லக்கூடாது. ஏதேன்னா என்ன அர்த்தம்னா ப்ளஷர்னு அர்த்தம். ஏதேன்னா என்ன அர்த்தம்? இன்பம்னு அர்த்தம். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் உனக்கு எதை கொடுக்க விரும்புகிறேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதை புது வருஷத்தில் நிறையா மகிழ்ச்சியை ஆண்டவன் தர விரும்புகிறான். நிறைய நினச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு, எனக்கு வீடை கொடுத்தாரு, எனக்கு காரை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு இந்த புது வருஷத்தில் வீடு வேணும்? 1 2 3 4 5 6 7 கையை தூக்காத நீங்கள்லாம் வேண்டான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த புது வருஷத்தில் வீடு வேணும்? இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு கை. எத்தனை பேருக்கு இந்த புது வருஷத்தில் புது கார் வேணும்? அது வாங்கிடலாம், ஓட்ட தெரியாதில்ல அப்படின்றீங்களா? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்கிடுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஓட்ட தெரியணும்ல. எத்தனை பேருக்கு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவை? அதுவும் கையை தூக்குறாங்க. தேவையா? ஆராதனை முடிச்ச உடனே இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து என்னைய பாருங்க. $50 லட்சம் தேவை, 10 லட்சம் ரூபாய் தேவை, காரு தேவை, வீடு தேவை. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது எல்லாமே எதுக்காக செய்யறன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக? எதுக்காக? உங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாரு. உங்க பிள்ளைக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க காரணம் என்ன? நான் வாங்கி கொடுக்காட்டா என்ன திட்டிடுவான். அது இல்லை. காரணம் என்னன்னா, அவனுக்கு வாங்கி போட்டா அதை போட்ட உடனே என்ன செய்வான்? அவன் ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு என்னது? உண்மையா? உங்கள் லைஃப்பில்
ஆண்டவர் செய்கின்ற எல்லாமே உங்களை மகிழ பண்ணுவதற்குத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கத்திர மைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். சில ஆள் வந்து பச 1 மணிக்கு மேலே ஒரு கை எனக்கு வேலை செய்யாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. இது வந்து 1 o'clock ஆஃப்டர் 1 o'clock ஆர்த்தரிட்டிஸ் ஒன் சைடு எனக்கு என்ன செய்யாது, ஒரு பக்கம் கையும் ஒரு பக்கம் கால் என்ன செய்யாது. அப்படிலாம் இல்லை, நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி கத்திர மைப்படுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. இன்னும் வரல, நல்லதான் கையை தட்டுங்களேன். கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டுறேன். நல்லா தட்டிட்டீங்க. என்ன சொல்றாருன்னா ஒரு பீஸ். இதில் இப்படி சொல்லுங்க, இந்த இந்த மகிழ்ச்சிங்கிறது கூட எதுக்கு எப்படி கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக? எல்லாம் வீடு தர்றாரு, கார் தர்றாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தா. இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த புது வருஷத்தில் கர்த்தர் என்ன நன்மை செஞ்சாருன்னு சொன்னால் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு என்ன கொடுத்தாரு? வேலை கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்துட்டாரு, என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தாரு, ஐயோ அப்படி எப்படின்னு மைக்கை மட்டும் கொடுத்துட்டு நான் கீழே உட்காந்தேன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேசுவீங்க. அவ்வளோ காரியம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம்தான். என்ன காரணம் தெரியுமா? உங்களை சிரிக்க வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அது ஒன்று தான் தேவனுடைய திட்டம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அவர் மகிழ்ச்சிக்கு விரோதமான தேவன் அல்ல. இதை புது ஆண்டில் நான் சொல்கிறேன், நிறைய உங்களை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனம் இருக்குது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறவராம்? எப்படி 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 சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? சம்பூரணமாய். இந்த புதிய வருஷம் சொல்லுங்க, பீஸ்ஃபுல்லாக வாழ போகிறேன். எல்லா யுத்தங்களும் இப்படி 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 கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புது வருஷத்தில் சமாதானமாக நான் வாழ போகிறேன். இதை சமாதானங்கிறது வெளியில் உள்ள சூழ்நிலையை வச்சு அது நிர்ணயிக்கப்படுறதில்லை. என் தேவை என் சமாதானத்தை மாற்றிட முடியாது. என் பிரச்சனை என் சமாதானத்தை மாற்றிட முடியாது. எது எப்படி இருந்தாலும் நான் சமாதானமாக இருப்பேன். அந்த சமாதானத்திலிருந்து எல்லா காரியங்களையும் மாற்றி அமைப்பேன். விசுவாசிக்கிறீங்கன்னா கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த தீர்மானத்தோட போங்க இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற வழியிலே சொல்லுவான், 1ஆம் தேதி அன்னைக்கு காலையிலே ஆரம்பிப்பான். எதை ஆரம்பிப்பான்? சண்டையை கிளப்புறதுக்கு. அப்போவே சொல்லுங்கள், இல்லை நான் அந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யலை, வரலை. நான் குழப்பத்துக்கு வரலை, சண்டைக்கு வரலை, நான் சமாதானமாக வாழ்றதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இழுத்தாலும், எத்தனை காரியங்களை செஞ்சாலும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. சொல்லுங்க, இந்த புதிய வருஷத்தில் என் எல்கை எங்கிலும் சமாதானம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இந்த வருஷம் வர்றாங்கன்னா சொல்லணும், ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதே, எங்களால் அதை உணர முடியுது. ஆமென். நீங்கள் பேசுகிறாலும் சொல்லணும், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் வந்திருக்குது, எங்களால் அதை உணர முடியுது. உங்களோட வேலை செய்கிற ஆள் சொல்லணும், உங்கள்கிட்ட ஏதோ வித்தியாசம் வந்திருக்குது, அதை உணர முடிகிறது. இந்த சமாதானத்தை தேசமெங்கிலும் பரம்ப செய்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எத்தனை பேர் இந்த ஊர் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சிறை பிடிக்கப்பட்டு போன இடத்துல உள்ள ஜனங்களுக்கு சொல்கிறாரு, அந்த பட்டணத்தில் நீங்கள் சமாதானமாக இருங்க. நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா அந்த பட்டணம் எப்படி மாறிடும்? புரியுதா? இங்கே இருந்துதான்
ஊரே மாறப்போகுது. இங்கிருந்து தான் ஊரே மாறப்போகுது. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் இனி அடுத்து வர்ற வருஷத்தில் பல மடங்கு பெருக போகிறது. எப்படி பெருக போகிறது என்றால், உங்களுக்குள்ளிருந்து கர்த்தர் செயல்படுகிற விதத்தை கண்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள், அநேகர் மாற்றத்தை அடைய போகிறார்கள். இந்த ஊருக்குள்ள உங்களை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளே உக்காந்துக்கிட்டு அது வந்துங்க அப்படின்னா யார் மாறுறது? புரியுதா? பீஸ் பீஸ். எழுப்பி நிற்போமா? இந்த இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று கரங்களை வானத்தை நேரம் உயர்த்தி துரிதமாக எழுப்பி நில்லுங்கள். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் சீக்கிரமாக எழுப்பி நில்லுங்க. கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஏமேன். அங்கே எங்கேயும் மூவ் ஆகாமல் பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். வெளியில் நிற்கிற எல்லாரும் கூட உள்ளே வந்துட்டு பிரைஸ் எல்லாம் ஒரு வேலை ஏமேன் ஏமேன் எல்லாரும் உள்ள கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட் உள்ளங்களை திறந்து ஏமேன் 2 கையை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் உள்ளங்களை திறந்து சொல்லுங்க, இனம் புரியாத ஒரு சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அந்த பீஸை நான் அனுபவிக்கணும். சொல்லுங்களேன், அவங்க உள்ளங்களை திறந்து. என் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வருஷத்தில் சமாதானம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்களை திறந்து Ridala raba shantolo roko boradiantala raba. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த சமாதானங்கிறது இயேசு வாழ்ந்த நிலையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு அனுபவித்த நிலையை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த நிலை தான் பீஸ். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த மூளை சமாதானமாக வாழ விடுறதில்ல. நிறைய காரியத்தை யோசிக்க வைக்குது. இது சரியில்லை, உனக்கு அது சரியில்லை, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, நீ இப்படி இருக்கிற, உன் குடும்பம் இப்படி இருக்குது, உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு வருமானம் இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு இது இல்லைன்னு சொல்லி சூழல் இதையோ ஒன்று உங்கள் மைண்டில் அப்படியே ஸ்தோத்திரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவே. 2 கரங்களை உயர்த்தி, என் சூழல் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் அது மாறுகிறதை நான் பார்க்க போகிறேன். உலகம் எதிர்பார்க்கிறதும், பிசாசு எதிர்பார்க்கிறதும், சுற்றி இருக்கிற மனுஷங்க எதிர்பார்க்கிறதும், அதில் நீ துவண்டு போராடணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமாதானத்தையே உனக்கு கொடுத்துட்டேன், என் சமாதானத்திலே நீ வாழு. இதில் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா எத்தனை சூழ்நிலை உனக்கு விரோதமாக வந்தாலும் அத்தனையும் உன் காலுக்கு கீழே வந்து சேரும். அது மாறும். நீ மாற மாட்ட. நான் எப்படி மாறதவராக இருந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறேனோ அதே போல ஒன்னாலையும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். கையை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்கள், வலது கரத்தை உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலனுண்டு. சமாதானத்தை காத்துக்கொள்ளுவேன், சமாதானமாய் வாழுவேன், சமாதானத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போகிறேன். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதாவே,
உங்கள் ஜனங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஏமன். புதிய வழிகள் திறக்கப்பட்டு புதிய பாதைகள் காண்பிக்கப்பட்டு எந்த சூழல் வழியாக போனாலும் சரி அந்த பீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறதற்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் சமாதானத்தை ஏராளமாய் அனுபவிக்கட்டும். ஒவ்வொரு சூழலையும் அனுபவிக்கட்டும். அனுபவித்து அதிலிருந்து நிறைய ப்ரொடக்டிவாக காரியங்களை கொண்டு வரட்டும். நீங்கள் செய்கிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜனங்கள் இந்த ஆண்டு சாதிக்கிற ஆண்டாக மாறட்டும். ஆமீன். சவால்களை ஜெயிக்கிற ஆண்டாக மாறட்டும். தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிற ஆண்டாய் மாறட்டும். வெட்கங்களை அவமானங்களை ஆமீன் இரட்டத்தனையான மகிமையாய் மாற்றுகிற ஆண்டாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வடித்த கண்கள் போன பாதைகள் எல்லாம் அப்படியே பீஸில் இருந்தே அதை அப்படியே மாற்றி அமைச்சு சொல்லட்டும், எல்லாமே மாறிடுச்சு, மாறிவிட்டது என்று சொல்லட்டும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கிருபையின் கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். நன்மையால் திருப்தியாக்குங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, நக்களிப்பே, உமை என்னாலும் மாறாது. நீங்க பாடுங்க. புகலிட சமாதானமே, ஓ ஆறுதலே, உம்மை என்னாலும் ஆறாது. பாடுங்க. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. Thank you Jesus. நல்ல முடிவை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, என் சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடம், புகழ், சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, உம்மை என்னாலும்